நேத்து ஈவினிங் 6 மணில இருந்து இப்போ வரைக்கும் சிசிடிவி கேமரா எதுவுமே ஒர்க் ஆகல சார். யாரோ சர்வர் ரூம்ல இருக்க மெயின் சுவிட்ச போய் ரிப்பேர் பண்ணிருக்காங்க சார். இப்பதான் சரி பண்ணி ஆன் பண்ண சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். இப்ப என்ன பண்றது? சரி வா. எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கு வித்யா. ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து எதுவுமே நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. நீ ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணு சஞ்சய். யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்காம விட்டா அது மேலும் அத்தை உயிருக்கு ஆபத்தா தான் வந்து முடியும். ஹலோ ஹலோ சார், நான் வேதவல்லி சந்திரமோகனோட பையன் சஞ்சய் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், நீங்க உடனே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே சார், உடனே ஆரம்பிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. சொல்லிட்டேன் வித்யா, எப்படியும் கண்டுபிடிச்சலாம் சொல்லிருக்காங்க. அது யாருன்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். என் அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணது யாரா இருந்தாலும் சரி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சஞ்சய், ஆண்டி எப்படி இருக்காங்க? ஆண்டிக்காக கோயில்ல வேண்டுதல் செஞ்சுட்டு வரேன். எங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஸ்னேகாக்காவோட போன் வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போனேன். அவங்க கொடுத்துட்டாங்களா? ஆண்டிக்கு ஒன்னும் ஆகாது சஞ்சய். அவங்க நல்லபடியா வீட்டுக்கு வருவாங்க. பழைய மாதிரி அவங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. நீ கவலைப்படாத. இந்தாங்க சாமி பிரசாதம், 2 பேரும் எடுத்துக்கோங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பிரீத்தி, உங்க எல்லாரையும் நம்ப வச்சு நல்ல மாதிரி நடிச்சு இந்த காரியத்தை பண்ணிருக்கா. எங்க குடும்பத்துல ஒரு ஆளா? அதனாலதான் கடைசி வரைக்கும் உங்க யாருக்குமே அவ மேல டவுட்டே வரல. என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? எங்க குடும்பத்துல ஒருத்தி என் பொண்டாட்டிய கொல்ல பார்த்தாளா? அப்படி யாரும் இங்க இருக்க மாட்டாங்க. இவ என் மருமக, இவ செஞ்சிருக்க மாட்டா. அது என் பொண்ணு, அவ்வளவு அதை பண்ணிருக்க மாட்டா. இவங்க வேதாவோட அக்கா, இவங்களுக்கு உயிரே வேதா தான். இவங்களும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இது என் இன்னொரு மருமக. இப்ப வேதா உயிரோட இருக்கானா அதுக்கு காரணமே இவதான். இவள சந்தேகமா நினைக்கிறதே பாவம். வேற யார் செஞ்சிருக்க முடியும்? உங்களோட இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் சார் அவங்களோட பலமே. அத வச்சுதான் அவங்க டபுள் கேம் ஆடி இருக்காங்க. எங்களுக்கே இது பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எங்களால நம்பாம இருக்க முடியல சார். மேடம், யார் மேடம் அது? சொல்லுங்க. ஏன் எல்லாரும் எதுக்கு என்ன பாக்குறீங்க? இவளுக்கு வேதாதான் எல்லாமே.
என்னை விட வேதாவ பெருசா நினைக்கிறவ. இவ இந்த மாதிரி பண்றதுக்கு சான்ஸே இல்ல. அத இன்ஸ்பெக்டர் சொல்லட்டும், நீங்க சொல்ல வேண்டாம். மேடம் நீங்க சொல்லுங்க, இவதானா? இவ எதுவும் பண்ணாளா? இல்ல, அவங்க குற்றவாளி இல்ல. குற்றவாளி இல்லனா அப்ப யார் தான் குற்றவாளி? யார் மேடம் எங்க அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணது? தயவு செஞ்சு சொல்லுங்களேன். உங்க ஒய்ஃப் வாணி தான். ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? கொல்ல ட்ரை பண்ணும் போதெல்லாம் மிஸ் ஆகி அவங்க பழச்சிருக்காங்க. இவங்களும் டவுட் வரக்கூடாதுன்னு என்னென்னமோ டிராமாலாம் பண்ணிருக்காங்க. அத நீங்களும் நம்பி இருக்கீங்க. மேடம் மேடம், யார பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க குடும்பத்துக்காக அவ என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? மானசா, நீ கொஞ்சம் சும்மா இரு. பாருண்ணா, அம்மாவை கொல்ல பார்த்தான்னு இவள பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் படி இந்த பொண்ணு தான் அக்யூஸ்ட். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மேடம் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க இன்ஸ்பெக்டர் கூட பார்க்க மாட்டானா? மேடம் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவ தானே அக்யூஸ்ட் சொல்லி அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க. இப்ப நானே வாபஸ் வாங்குறேன். போங்க, யாரு குற்றவாளின்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், முதல்ல கிளம்புங்க. மேடம் நான் தான் கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. அப்படி எல்லாம் போக முடியாது சார். என்னது? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வேதா மேடத்தால பலனடைஞ்ச நூத்துக்கணக்கான பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நாங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். வேதா மேடத்தை கொல்ல ட்ரை பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிப்பாட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. எங்க கடமையை செய்ய விடுங்க சார். அவளை பார்த்து நீங்க என்ன பார்த்து என்ன சொல்றீங்க? கடமை? மனுஷா, என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டிக்கு பலங்க மாட்டி இழுத்து போயிடுவீங்களா? அஜய், இங்க கை வைங்க பாப்போம், கை வைங்க பாப்போம், பாத்துக்கலாம். இது அரெஸ்ட் வாரண்ட். இத மீறி யார் நடந்துக்கிட்டாலும் அவங்க மேலயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. மேம் சார். என்ன டேய், என்ன டேய், மேம் டேய், வரட்டு? சஞ்சய், இரா கொஞ்சம் பொறுமையா இருடா. என்ன மேம் அரெஸ்ட் வரட்டு? இப்ப விடுங்க பாப்போம். சார், உங்க குடும்பத்து மேல எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கு. அதனால மட்டும்தான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க எங்களை புரிஞ்சுக்கோங்க மேடம். வாணியை நாங்க அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம். நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு இவங்க மேல நம்பிக்கை இருக்கலாம். அத நீங்க கோர்ட்ல நிரூபிச்சுக்கோங்க. இப்ப பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் மேம். என் பொண்டாட்டில குற்றவாளி கிடையாது. நீங்க என்ன வேணா பண்ணீங்க, யார வேணாலும் கூப்பிடுங்க, எங்க வேணா போய் நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். முதல்ல இடத்த கால் பண்ணுங்க மேடம். சும்மா மேடம் எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க மேடம். ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புங்க. எங்க கடமையை முடிக்காம எங்களால போக முடியாது சார். கான்ஸ்டபிள் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவ கையில ஹேண்ட் கப் போடுங்க. ஓகே மேடம். ஹலோ இருங்க. அந்த சிச்சுவேஷன்ல யார்கிட்ட உண்மையை சொன்னாலும் எடுபடாதுன்னு அந்த நர்ஸ் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் போலீஸ் வித்யாவை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அந்த ரூம்ல நடந்தது நர்ஸ்க்கும் அவளுக்கும் மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் உண்மை தெரியாதே. அப்படி இருக்கும்போது அந்த நர்ஸே கோர்ட்டு படி ஏறி சாட்சி சொன்னா வித்யா குற்றவாளி தானே? மாஸ்டர் பிளான். அவளால தப்பிக்கவே முடியாது. உண்மைய சொல்லணும்னா உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். விட்டா ஆண்டியோட பசங்களே குற்றவாளிகள் ஆக்கிடுவீங்க போலயே. அப்படி கூட யோசிச்சோம். ஆனா இவ தானே நமக்கு ஒரு பெரிய தொந்தரவா இருக்கா. அதான் இவ கதைய இப்படி முடிச்சிடலான்னு ஸ்கெட்ச் போட்டோம். கோர்ட்ல வந்து அந்த நர்ஸ் எதுவும் உளறிட மாட்டாளே.
வளர்னா அவ குடும்பம் மொத்தமும் பரலோகம் போயிடும்னு அவளுக்கு தெரியும். அதனால தெளிவா அவ பொய் சாட்சி சொல்லுவா. இத உண்மைன்னு ஜட்ஜையே நம்ப வச்சு அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற அளவுக்கு பக்காவான ஒரு கிரிமினல் லாயர் நம்ம கைவசம் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். வித்யா உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் ஆண்டியோட கதையை முடிக்கிறது ரொம்ப ஈஸி. கரெக்டா சொன்ன. சஞ்சய், மேடம் சார் இப்படி சொன்னா கேட்க மாட்டாரு மேடம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஓகே மேடம். சஞ்சய் ப்ளீஸ் சஞ்சய், ப்ளீஸ் சஞ்சய், சஞ்சய் போயிரு சஞ்சய், சஞ்சய் சொன்னா கேளு. மரியாதை போறீங்களா இல்லையா? அடிக்கு பயந்து என் உசுருக்கு சமமான என் பொண்டாட்டியை விட்டு போற கோழை இல்ல சார். நான் உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கங்க. சஞ்சய் போ சஞ்சய். மேடம் என்ன மேடம் இவரு இப்படி சொன்னா கேட்க மாட்டீங்க மேடம். ஓகே மேடம். மேடம் என்ன அந்த ஆளு அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டாரு மேடம். கொற்ற மலையில அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. என்ன பண்றாரு மேடம்? ஐயோ இவனோட பெரும் பிரச்சனையா இருக்கே. சார் நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் நீங்க கேட்கறத எங்களால செய்ய முடியாது. தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. இப்போ என்ன மேடம் பண்றது? நாம என்ன பண்றது? அடிக்கிற மழையில 5 நிமிஷத்துக்கு மேல அவனால நிக்க முடியாது. போய் எல்லாரும் வேலையை பாருங்க, அவனே போயிடுவான். யாராவது இருக்கீங்களா? ஏய், சத்தம் போட்டா உன்னை கொண்டு போட்டு போயிட்டே இருப்போம்.
நர்ஸ் ஏய் அவன் உள்ளதான் இருக்கான், அமைதியா இருங்க, சத்தம் போடாத. யாராவது இருக்கீங்களா? நர்ஸ் 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 வேதா, வெளியே என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தான் உசுரே போனாலும் பரவாயில்லன்னு உன் உசுரை காப்பாத்துற உன் மருமகளை குற்றவாளின்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பதான் ஒன்ன கொல்ல முயற்சி பண்ணாலாம். அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க பெரிய சதியே நடந்துட்டு இருக்கு வேதா. எப்பவும் நீதிக்கும் நேர்மைக்கும் பக்கத்துல நிக்கிற உன் மருமகளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே வேதா. எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்னு நிக்கிற எனக்கு முதல் தடவையா பயம் வந்திருக்கு. நீ என் பக்கத்துல இல்லாம என் தைரியமே குறைஞ்சு போச்சு வேதா. நீ கண்முழிக்காம இங்க எதுவுமே நடக்காது வேதா. சீக்கிரம் 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 எழுந்துவா வேதா. நீ கோர்ட்டு படியேறி ஒரு வார்த்தை பேசினாதான் நம்ம மருமகளை காப்பாற்ற முடியும். உன்னை தவிர வேற யாராலையும் அவளை காப்பாற்ற முடியாது. வேதா வேதா வேதா, சீக்கிரம் முழிச்சிரு வேதா. நான் உயிரோட இருக்க காரணமே அவதான் இந்த வீட்டோட சாமி. அது இதுன்னு பில்டப் பண்ணி ஆண்டியையே இருக்கிறவங்க எல்லாம் பெரிய தியாகி நம்ப வச்சிருவாங்க. அப்புறம் நீ எதுக்கு கூட இருக்க? நீ வித்யாதான் குற்றவாளின்னு வேதா கிட்ட சொல்லி நம்ப வை. அப்படிலாம் வெளிப்படையா சொன்னா அவங்களுக்கு ஏன் மேலேயே சந்தேகம் வந்துரும்ல. வெளிப்படையா உன்னை யார் சொல்ல சொன்னா? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கு, நர்ஸ் ஒருத்தி சாட்சியா இருக்கா. இதெல்லாம் வச்சு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அவ மனசுல விஷத்தை ஏத்து. ஆமா, அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல தானே? ஆமா, அது போதுமே. அந்த கோபத்துலதான் அவ இதையெல்லாம் செஞ்சிருக்கான்னு நம்ப வை. நீ மட்டும் அவளை நம்ப வச்சுட்ட, நம்ம 2 பேருக்குமான பொது எதிரி மொத்தமா ஒழிஞ்சிடுவா. அவ ஜெயிலுக்கு மட்டும் போகட்டும், அங்க வச்சு அவ கதையை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேதாவை காலி பண்றதும் ரொம்ப ஈஸி. என்னம்மா, யார் போன்ல என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? உண்மையை சொல்லு.
சொல்லு. உங்க மருமக வாணி தான் வேதா மேடம கொல்ல ட்ரை பண்ணாங்க. அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அதுதான் உண்மை. உங்க பையன் என்ன தேடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன தேட வேண்டாம்னு சொல்லுங்க. நான் யாருக்காகவும் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன் சார். உண்மையை தான் சொல்லுவேன். அத சொல்லிட்டு போகலன்னு தான் வந்தேன். பொண்ணா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லனா கொன்னே போட்டுருவோம் உன்னை. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? நீ கோர்ட்டுக்கு போனாதானே சாட்சி சொல்லுவ. விஜய் அப்பா கதவை சாத்துறா. சரிங்க. எப்படி வெளிய போறன்னு பாக்கலாம். கோர்ட்ல போய் போய் சாட்சி சொல்லுவியா? நீங்க அவளை விடாதீங்க. புடிங்க. விஜய் விடாத அவளை. ஏய் நில்லு. ஏய் எங்க ஓடுறடி? அவளை பிடிங்க. எங்க போற? இல்ல விடாத. புடிங்க. நில்லு. ஏய் விஜய். ஏய் ஏய் நில்லு. ஏய் ஏய் அவளை யாரோ கார்ல கூட்டிட்டு போறாங்கப்பா. என்னடா பண்றது? போய்டா. சஞ்சி சஞ்சி என்னாச்சு? அந்த கார்ல என்னாச்சு? ஏன் 2 பேரும் வெளியில நிக்கிறீங்க? பொய் சாட்சி சொல்ல வந்த அந்த நர்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தா சஞ்சய். என்ன சொல்ற? அவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா? ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா திடீர்னு ஒரு போன் வந்துச்சு. உடனே வித்யா தான் குற்றவாளின்னு சொல்றான். நாங்க அவளை வீட்லயே லாக் பண்ணலான்னு பார்த்தா அவ தப்பிச்சு போயிட்டா. தப்பிச்சு போயிட்டா? என்னடா நீ? நான் இவ்வளவு நேரம் அவ்வளவுதான் திருத்தருவா தேடிட்டு வந்தேன். போடா. வேற யாரோ ஆளுங்க தான் கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தாங்க. ஹாஸ்பிடலுக்கு வந்த நர்ஸ் ஒருத்தி விஷ ஊசி போட்டு கொல்ல ட்ரை பண்ணா. நான் தான் அவங்கள காப்பாத்தினேன். இவர் சொல்றது எல்லாமே பொய். எனக்கு என் அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வேணும்னா என் குடும்பத்தை கூட கேட்டு பாருங்க. எந்த குற்றவாளி தான் செஞ்ச தப்ப குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப பிரில்லியன்ட் சார். வேதா மேடத்தை தவிர அந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கியிருக்கு. இவங்க தான் குற்றவாளின்னு சொன்னா அந்த வீட்ல யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்குன்னா பாருங்களேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள மொத்த குடும்பமும் பெரிய பிரச்சனையே பண்ணிருக்காங்க. இவங்க பிளான் பண்ணி வேதா மேடம தனியா வர சொல்லி ஆளுங்களை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு பப்ளிக் வரவும் உடனே இவங்களே அவங்கள காப்பாத்துற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. தான் மேல துளியும் டவுட் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு இவங்களே ரத்தம் கொடுத்திருக்காங்க. வேதா மேடமும் உயிர் பொழைச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க மருமகதான்னு டாக்டர் வாயாலே சொல்ல வச்சு மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம வேதா மேடம்க்கு போடுற ட்ரிப்ஸ்ல விஷ ஊசி போட ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல தான் இந்த நர்ஸ் உள்ள வந்து இந்த பொண்ணு கூட சண்டை போட்டு அவங்கள காப்பாத்திருக்காங்க. இந்த நர்ஸ் டாக்டர் கிட்ட உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த நர்ஸ் தான் கொலை பண்ண வந்ததாகவும் அவங்க காப்பாத்த ட்ரை பண்ணதாகவும் அப்படியே மாத்திட்டாங்க. இந்த டாக்டர்ல ஆரம்பிச்சு எல்லாரும் நம்பிட்டாங்க. நல்ல வேளையா இந்த நர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் கொடுத்து அவங்க உயிருக்கு பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க பாதுகாப்புல தானே இருக்காங்க. அவங்கள கொல்றதுக்கு இவங்க சதி வேலையை செஞ்சிருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, இவர் சொல்றது எல்லாமே பொய். ஐயா, நான் சொல்றது எல்லாமே உண்மைங்க ஐயா. அதுக்கு மேல அங்க இருந்தா எனக்கு ஆபத்துன்னு தான் நான் ஸ்டேஷன்ல வந்து விஷயத்த சொல்லிட்டேன். ஏங்க இப்படி போய் சொல்றீங்க? நான் யாத்தைய கொல்ல பார்த்தேனா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நானா கொலைகாரி? இதெல்லாம் பாவங்கா. இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு உங்களால நிம்மதியா வாழ முடியுமா? உண்மையை சொல்றவங்க நிம்மதி ஏமா கெட்டு போகணும்? வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஐயா, எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க கூடாதுன்னு சிசிடிவி கேமராவை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க ஐயா. அது போக போலீஸ் கலெக்ட் பண்ண மத்த எவிடன்ஸ் எல்லாம் உங்க டேபிள் மேல இருக்குங்கய்யா.
ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு வேதா மேடத்தோட காரை ஒரு ஆட்டோல துரத்திட்டு போயிருக்காங்க. அதுக்கான சிசிடிவி எவிடன்ஸ் உங்க டேபிள்ல இருக்கு. நான் என் அத்தைய காப்பாத்துறதுக்கு தான் ஆட்டோல போனேன். அவங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? அது எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அடியாளங்களை அனுப்பிட்டு வேலை சரியா நடக்குதான்னு பார்க்க கூடவே போயிருக்க. இல்ல, நான் எதுவுமே பண்ணல. உனக்கு வாதாட வக்கீல் யாராவது இருக்காங்களாமா? நான் இருக்கேன். ஐயா, இவர் லாயரே இல்லைங்கய்யா. ஆமா, நான் லாயர் இல்லதான். ஐயா, நான் இவங்களோட ஹஸ்பண்ட். என்னை விட ஒருத்தர் இந்த கேஸ்ல வாதாடி வாணியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் யாருக்கும் இருக்காது. அதனாலதான் நானே ஆஜராகலான்னு வந்திருக்கேன் ஐயா. சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. ஐயா, நடந்தது எல்லாமே உண்மைதான். ஆனா நடந்த விஷயத்தை எல்லாம் இவருக்கு ஏத்த மாதிரி கோர்வையா பண்ணி ஒரு கதை ஆக்கியிருக்காரு. அந்த கதைக்கு பொய் சாட்சி சொல்ல ஒருத்தங்களை ரெடி பண்ணியும் கூட்டிட்டு வந்திருக்காரு. எனக்கு பொய் சாட்சி சொல்ல வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல சார். நான் அரசு தரப்பு வக்கீல். உங்க அம்மாவுக்காக 100 பேர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக ஆஜராயிருக்கேன். உங்க வைஃபை குற்றவாளி ஆக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு நீதி கிடைக்கணும், குற்றவாளி தண்டிக்கப்படணும், அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களோட ஆசை நிறைவேறும். அவங்க பொய் சாட்சின்னு எப்படி சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே சொல்லுவீங்க ஐயா. இவங்களை நான் குறுக்கு விசாரணை செய்யணும். இது பெரிய அடுத்த விவகாரம்னு அவங்க சாட்சி சொல்லவே பயந்தாங்க ஐயா. நாங்க தான் வேதாமாவுக்கு நீதி கிடைக்கணும்னு அவங்கள கூட்டிட்டு வந்தோம். இப்ப இவரு கேள்வி கேட்டு மிரட்டினா இவங்க பயந்துருவாங்க. கோர்ட்ல சாட்சியா யார் வந்தாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் குறுக்கு விசாரணை பண்றது வழக்கம் தானே. அதுக்கே நீங்க பதட்டப்படுறீங்க? இல்லங்கய்யா, அது நீங்க கேளுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். உட்கார். பாவம் அத்தை, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க. அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது நல்லதா சமைக்கணும். நீ கடைசியா எப்ப ஒழுங்கா சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல நீ சாப்பாட்டுல கை வைக்கும் போது சாப்பிட்ட கையோட உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஆமா, உனக்கு இப்ப வரைக்கும் பசிக்கலையா? மனசுல வலி அதிகமா இருக்கும்போது பசி மறந்து போகும் சஞ்சய். அத்தைய நான் கொல்ல முயற்சி பண்ணனு என் கையில விளங்க மாட்டும் போது என் மனசே செத்து போச்சு. அத மீறி பசி எங்க தெரிய போகுது? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறல. உயிர் போற நிலைமை வந்தாலும் நீ என் கூட இருந்தா அது ஒரு கஷ்டமா எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு எங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருவேணுங்கிற பயம் வந்துருச்சு சஞ்சய். அதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் உன்னை பாத்துட்டேனே, உன் கூட இருக்கேனே, நீ என் கைய புடிச்சிருக்க. அது குடுக்கிற நம்பிக்கையில கஷ்டமெல்லாம் காத்து மாதிரி கரைஞ்சு போயிரும். சார், ஆர்டர் ப்ளீஸ். வித்யா, என்ன சாப்பிடுற? சோறு இருக்குமா? சோறு, ஊத்திக்கு ஏதாவது குழம்பு, கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா கொண்டு வாங்க. அது போதும். ஆர்டர் எடுத்துக்கங்க. ஒரு ஃபுல் தாலி மீல்ஸ். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இரு கொடு. பொரியல் இருக்கு, நான் வைக்கவா? ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிட.